நம்ம வழக்கமா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் வெள்ளிக்கிழமையில அஷ்டமி வர்றது வந்து சிறப்பான விஷயம். பைரவர் வழிபாடு, பெண் தேவதைகள் வழிபாடு, வாராகி, விருட்சாட்சி, விருட்சாயின்னு சொல்லுவாங்க, இருசாயின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பஞ்சமய தேவிகள்ல தான் அவங்க ஒருத்தர். சப்தமாதாரர்கள் அவங்களும் ஒருத்தர். இந்த வழிபாடுகள் மேற்கொள்வது சிறப்பை தரும். அஷ்டமியில வந்து கடன் தொகை தீர்வதற்கு காலபைரவர் வழிபாடு, அந்த பூஜைகள் செய்யறது, யாகங்கள்ல கலந்துகிறது, யாகத்துக்கு தேவையான சமிக்கைகள் வாங்கி கொடுக்கறது. ஒரு நாளா புரிஞ்சுக்குங்க, மூத்தோர்களுக்கும் இறைவர்களுக்கும் ஒரு உணவு அப்படின்னா அக்னி தான் உணவு. அதனாலதான் பாருங்க, எப்பேற்பட்ட பித்திரு சாபமா இருந்தாலும் தில ஓமம் செய்யுங்கள் சரியாகிவிடும். தில ஓமத்துல சாப்பாடா வச்சு படைக்கிறாங்க இல்ல, அக்னி வளர்த்து மந்திர உச்சாடனங்களை செய்து வேத விப்புணர்களை கொண்டு செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த பித்ரு கர்மா விலகுவது பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லா ஆலயத்திலையும் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்றோம், யாகம் வளர்க்குறோன்னா முதல் ஆளா போய் அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலே போதும். உங்கள் மூத்தோர்களுக்கு உணவு சென்று சேரும்.